உங்கள விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஆ யாருமே என்ன இத கேட்க மாட்டேங்கிறாங்களே! ஓ என்ன பத்தி விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே! என்னுடைய கவலை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே! நான் படும் பாடு என்னன்னு அவங்க விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே! என்றெல்லாம் நமக்குள்ள ஒரு கவலை இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். யாருமே நமக்கு விசாரிக்கிறக்கு ஆள் இல்லன்னா, அந்த இடத்துல விசாரிக்கிறக்கு தேவன் வருவாருங்க. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை விசாரிக்க கண்டிப்பா வருவாருங்க. பாருங்க 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில அருகில படுத்திருந்த மனுஷனுக்கு, அ அந்த மனுஷனுக்கு ஒரு உறவினர் கூட வ அந்த தேவதூதர் கலக்கும்போது அதை இறக்கி விட்டு, அவரை சுகப்படுத்தலாம் என்று ஒரு உறவினராவது, நண்பராவது யாருமே இல்ல. அத விசாரிக்க யாருமே வரல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்திலே சென்று அவரை விசாரிக்கிறார். "நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?" அப்படின்னு சொல்லி விசாரித்து ஆண்டவர் அவரை சுகப்படுத்துகிறார். அதுபோல இன்றைக்கு தேவன் உங்களை விசாரிக்கிறார். என்ன பிரச்சனை என்று விசாரிக்கிறார். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று விசாரிக்கிறார். அவர் உங்கள் கலக்கத்திற்கு பதிலாக இருக்கிறார். அவரே உங்கள் காயங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆமென்.